இந்த தேர்தல் வாக்குறுதிகள் 2026 எடப்பாடியை வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? திமுக போல் நடைமுறைக்கு சாத்தியப்படாத தேர்தல் வாக்குறுதிகளை அஇஅதிமுக எந்த தேர்தலிலும் கொடுத்ததில்லை. வாங்கிய கடனை திருப்பி கட்டுற அந்த வட்டி தொகையை இந்த மக்களுக்கு செலவிடப்பட்டாலே உண்மையிலேயே இந்த மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். கிட்டத்தட்ட 24,000 கோடி மேல் வெறும் 10 ரூபாயிலேயே இந்த அரசு சம்பாதித்திருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடுத்து சொல்லியிருக்கார். அப்போ மது பாட்டில் 10 ரூபாய்க்கு இப்படி என்றால் அந்த மது விற்பனையில், டாஸ்மார்க் விற்பனையில் பல லட்சம் கோடிகளை இந்த அரசு எந்த திட்டத்திற்காக செலவிடப்பட்டது? திரு வேல்முருகன் அவர்களை திட்டமிட்டு புறக்கணித்து வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சியை கூப்பிட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து 10 தொகுதிகள் ஒதுக்குற நிலை இங்கு இருக்கு. நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால், தாய்மொழியும் ஒரு காரணமாக இருக்குமோ என்கின்ற கேள்வி என்னை போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்கு. அவர்களுக்கு சில புரிதல் இருக்காது. திரு கருணாநிதி அவர்களுக்கு தெரிந்த நுட்பம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழர் சேனை கட்சியின் நிறுவன தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இப்போ அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இப்போ கரெக்டாக தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. இவர்களுடைய வாக்குறுதிகளும் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஒரு சில நலத்திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் எப்படி எடுபட போகுது? ஏன்னா 2021 தேர்தல் வாக்குறுதிகளை வச்சுதான் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தது. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் 2026 எடப்பாடியை வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? எப்பயுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிற எந்த தேர்தல் அறிக்கையும் நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருக்கும். திமுக போல் நடைமுறைக்கு சாத்தியப்படாத தேர்தல் வாக்குறுதிகளை அஇஅதிமுக எந்த தேர்தல் அறிக்கையிலும் கொடுத்ததில்லை. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அதிமுகவை விஞ்ச எந்த கட்சியும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆதலால் இன்றைக்கு தொடர்ச்சியாக வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கைகள் அத்தனையும் தமிழக மக்களுக்கு பயனுள்ள அரிய பல திட்டங்களை உள்ளடக்கிய செயல்படுத்தப்பட முடிகிற திட்டங்களை அந்த வாக்குறுதியில் இடம்பெற்றிருக்கு. அந்த வாக்குறுதியே இந்த 26 தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தருகிற ஒரு நிலையில் அந்த தேர்தல் அறிக்கையும் வாக்குறுதியும் இருக்கு. கண்டிப்பா சார். இவ்வளவு தெளிவா ஏடிஎம்கே என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்காங்க, அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில எடுபடுது அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை, அதாவது திமுக வாங்கி வைத்த கடன் சுமை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது அடுத்து வரக்கூடிய எந்த ஆட்சி வந்தாலும், இன்க்ளூட் அது திமுக ஆட்சிக்கு வந்தா கூட இந்த கடனை எப்படி அவர்கள் அடைக்க போறாங்க, கடன் வாங்காம எப்படி அவர்கள் முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கடன் சுமை இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எப்படி நிறைவேற்ற போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது இல்லையா சார்? அதை எப்படி நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இது சுதந்திர இந்தியாவில் தேர்தல் பிறகு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த கடனை 5 லட்சம் கோடி கடன் இருந்ததாக தகவல் சொல்கிறாங்க. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் இவ்வளோ ஆண்டுகள் பல ஆட்சிகள் மாறி மாறி இருந்தாலும் கூட இந்த திராவிட மாடல் ஆட்சியில் 5 லட்சம் கோடிக்கு மேல் கடன் பெற்றிருக்கிறார்கள். இந்த கடன் பெற்ற தொகை இந்த மக்களுக்கு செலவிடப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. கடன் பெற்ற தொகையை மாதம் இத்தனை லட்சம் கோடி வட்டி கட்டணும்னு இருக்குது. இந்த வட்டியை இந்த ஏழை எளிய மக்களுக்கு செலவிட்டாலே வட்டிக்கு வாங்கிய கடனை திருப்பி கட்டுற அந்த வட்டி தொகையை
இந்த மக்களுக்கு செலவிடப்பட்டாவே உண்மையிலேயே இந்த மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் தொடக்க காலத்திலிருந்து திரு பீட்டுவேல் தியாகராஜன் சொன்னது போல் முதல் வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரம் கோடியை பதுக்குவதற்கு திரு உதயநிதியும் திரு சபரீசனும் அலைந்து கொண்டிருந்தார்கள் என்று திமுகவினுடைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவரே எடுத்து சொன்னார். அது மட்டுமல்லாது இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி அத்தனை துறைகளிலும் ஊழல் நடைபெற்றிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆளுநரை சந்தித்து எந்தெந்த துறையில் எத்தனை லட்சம் கோடிகள் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்ற பட்டியலை ஆளுநரிடம் கொடுத்தார்கள். அப்படி என்றால் வாங்கப்பட்ட கடனை முழுமையாக செலவிட்டார்களா அல்லது அந்த கட்சியில் இருக்கிற அமைச்சர்களும் அதிகாரிகளும் பங்கு பிரித்து கொண்டார்களா என்கின்ற ஐயம் பொதுமக்கள் கிட்ட இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன மேற்கோளாக சென்னை மாநகரை மாற்றுவதற்காக நல திட்டங்கள் செய்வதற்காக கிட்டத்தட்ட 4000 கோடி செலவிடப்பட்டதாக முதலிலே சொன்னார்கள். ஒரு அமைச்சரும் தொடக்கத்தில் 90 விழுக்காடு வேலைகள் முடிந்து விட்டதாகவும் 80 விழுக்காடு முடிந்து விட்டதாகவும் அப்படி சொன்னார்கள். கடைசியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கிட்ட கேள்வி, அன்றைக்கு 4000 கோடி செலவிட்டீர்கள் என்று சொன்னீர்கள், இன்றைக்கு அந்த 4000 கோடி செலவிடப்படவில்லை, மீதம் இருக்கிறது என்ற ஒரு நம்பரை மாற்றிருக்கிறீர்களே, எது உண்மையான தகவல் என்கின்ற கேள்வியை மத்திய நிதியமைச்சர் கேட்டார்கள். அப்படி என்றால் இந்த தமிழகம் பெறப்பட்ட இந்த 5 லட்சம் கோடி கடனை என்ன செலவிட்டார்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக கொடுக்க முடியுமா? ஆக இப்படி பெரும் சுமையை என்னை கேட்காமையே எனது மீது இந்த தமிழக அரசு கடன் பெறுவது என்பது முறையா என்கின்ற கேள்வி இங்கு இருக்கு. ஆனால் வருகின்ற ஆட்சிக்கு மிகப்பெரிய கடன் சுமையை இந்த நடந்த திமுக அரசு வைத்திருக்கிறது. இதையெல்லாம் கணக்கிட்டு ஒரு திட்டங்கள் எப்படி செலவிடப்பட்டால் இது முறையாக பண வருவாய்க்கு உண்டான வருவாயை எப்படி எடுத்தால் நாம் அறிவிக்கிற திட்டங்கள் செயல்படுத்த முடியும் என்கின்ற மேற்கோள் கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெள்ளத் தெளிவாக வருவாய்க்குண்டான வழிமுறையும் செலவிடப்படுற முறையும் இதுக்குண்டான வாக்குறுதியும் இன்றைக்கு வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு டாஸ்மார்க்கில் பெற்ற சாதாரணமாக ஒரு சிறு கணக்கின்படி 10 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு மேல் பெற்ற இந்த அரசு கிட்டத்தட்ட 24,000 கோடி மேல் வெறும் 10 ரூபாயிலேயே இந்த அரசு சம்பாதித்திருக்கிறது என்று திரு எதிர்க்கட்சி தலைவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்போ மது பாட்டில் 10 ரூபாய்க்கே இப்படி என்றால் அந்த மது விற்பனையில் டாஸ்மார்க் விற்பனையில் பெறப்பட்ட பல லட்சம் கோடிகளை இந்த அரசு எந்த திட்டத்திற்காக செலவிடப்பட்டது? ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்து செயல்படுத்தி முடியும் தருவாயில் இருந்த பல மேம்பாலங்கள் கூட இந்த அரசு பேருக்கு திறந்து ஒரு அதிமுகவினுடைய திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டார்களே தவிர உண்மையாகவே முறையான திட்டமிடுவதற்கு இந்த திறனற்ற முதல்வருக்கும் துணை இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் ஒன்றுமே தெரியாமல் அரசு அதிகாரிகளை நம்பி ஒரு ஆட்சி நடந்து முடிந்திருக்கிறது. கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு தெளிவா இந்த கடன் சுமையை பத்தி இவ்வளவு விளக்கங்கள் எடுத்துரைத்தீங்க. இருந்தாலும் அந்த நிதி மேலாண்மை அப்படின்றது திமுகவிடம் சரியில்லை, அதனால அவர்களால இதை சரி செய்ய முடியல. அடுத்து வரக்கூடிய கட்சி, ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சியால கண்டிப்பா அதை செயல்படுத்த முடியும் நிதி மேலாண்மை சரியாக இருந்தால் அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாலும் கடன் வாங்கினது தான். இன்னும் ஒரு சில புதிய திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்பு அறிவிச்ச திட்டங்களை எல்லாத்தையும் ஆனா ஏடிஎம்கே நிறைவேற்றிருக்காங்க.
இருக்காங்க. இப்ப இந்த குளிர்சாதனம், அதாவது இல்லத்தரசிகளுக்கு இந்த குளிர்சாதன பெட்டி, இந்த மாதிரியான அத்தியாவசிய அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து எதற்கு அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இந்த குளிர்சாதன பெட்டி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன அப்படின்னு வந்து திமுகவை சார்ந்தவர்களும் சரி, ஒரு சில பொதுமக்களும் சரி அந்த கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்களே சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதையே திரு கருணாநிதி அவர்கள் ஒரு நேர்த்திரு வண்ண தொலைக்காட்சி பெட்டி எதன் அடிப்படையில் வழங்கினார் என்கின்ற கேள்வி எல்லாருக்கும் தெரியும். ஏன் வழங்கினார் என்றால், திமுகவினுடைய திரு கலாநிதி மாறனுடைய நிறுவனமான சுமங்கிலி கேபிள் மூலமாக இலவசமாக தொலைக்காட்சி பெட்டி கொடுத்துவிட்டு அதன் மூலமாக மாதம் இவ்வளோ தொகை என்று பொதுமக்களிடம் வசூலித்த கட்சியிடம் நாம் இது பற்றியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறோமா? இன்றைக்கு ஒரு குளிர்சாதனை பெட்டி கொடுத்தால் அதன் மூலமாக வருமானம் வருமா, தனியாருக்கு வருமா என்றால் இல்லை, வராது. ஆனால் அதே போல் அஇஅதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட மடிக்கணினியை திராவிட மாடல் அரசு அது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுத்திருந்த அதிமுக ஆட்சியில் கொடுத்திருந்த அந்த திட்டத்தை நிறுத்தி பல மாதங்களுக்கு பிறகு ஆட்சி முடியும் தருவாயில் கல்லூரி முடிக்கிற மாணவர்களுக்கு, கடைசி படிக்கிற மாணவர்களுக்கு இவர்கள் கொடுத்தார்கள். அப்படி என்றால் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்கின்ற அக்கறை துளி கூட இல்லாத அரசா திமுக அரசா இருக்கு. ஆனால் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதே மடிக்கணினி தொடக்கத்தில் அம்மா ஆட்சி காலத்தில் எப்படி கொடுக்கப்பட்டதோ அதே போல மீண்டும் கொடுக்கப்படும். அது மட்டும் அல்லாது மாணவர்கள் பெற்றிருந்த கல்வி கடனை முழுமையாக ரத்து செய்ய முடியும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பா சார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தா, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அந்த விலைவாசி உயர்வு இதெல்லாம் வந்து சரி செய்ய அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு அந்த இது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 10,000 ரூபாயை வச்சு அவர்களுடைய விலைவாசி, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர்களால் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இல்லை, இப்போ நடைமுறையில் இருக்கிற இந்த திமுக அரசு கோடைக்கால நிதியாக கொடுத்த அந்த 5,000 இந்த மக்களுக்கு போதுமானதாக இருந்ததா என்கின்ற கேள்வி இருக்கு, மக்கள்கிட்டே இருக்கு. இது தொடர்ச்சியாக 10,000 மாதம் கொடுக்கப்படுகிற தொகை இல்லை. முதல் ஒரு மாதம் மட்டும்தான் இந்த 10,000 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்த சமூகம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையை ஒரு சிறு துரும்பாக ஒரு பயன்படும் என்ற நல்ல எண்ணத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு மாதம் இந்த 10,000 ரூபாய் கொடுப்பது என்பது இது மக்களை நேசிக்கிற ஒரு நிலையில் தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சரி, நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. இப்போ இந்த உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கு இந்த போர் பதற்றம் காரணமாக தமிழ்நாடு, இந்தியா முழுக்கவே வந்து எரிவாயு பொருள் அந்த கேஸ் அப்படின்றது வந்து மிக பெரிய அளவுல பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னுமே மத்திய அரசு கிட்ட அதிமுக சார்பில் வந்து எந்த ஒரு கண்டனத்தையும் வந்து தெரிவிக்கல, எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல. இதெல்லாம் வந்து வெளியிடாம வந்து அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான இருக்கிற பிரச்சனையை வந்து பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அதை வந்து மடைமாற்றுவதற்கு உண்டான விஷயங்களை வந்து செய்யுதுன்னு சொல்லிட்டு இன்று முதல்வர் அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்வர் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஏனென்றால் கூட்டணி பங்கீடு உடன்பாடு என்பது சத்தம் இல்லாமல் யாருக்குமே இவர்களுக்கு கூடுதல் சீட்டு பங்கீட்டில் இல்லை, கிடைக்கவில்லை அப்படி என்று அதிமுக கூட்டணியில் யாரும் கூட்டணியில் இருந்து வெளியேறவில்லை.
ஒன்று. சார், திமுக கூட்டணியிலையும் இருந்து யாரும் இந்த மாதிரி வெளியேறவில்லை. ஊடகங்கள் தான் இந்த செய்திகளை பரப்புறாங்களே தவிர திமுக கட்சிக்குள்ள இருக்கிறவங்க யாருமே வெளிப்படையா வந்து எனக்கு இந்த இது கம்மியா இல்ல, நான் அவங்களோட இருந்தாலும் நான் கூட்டணிக்குள்ள போறேன்னு பெரிய அளவுல யாருமே விமர்சனம் பண்ணலையே சார் திமுக கூட்டணியில இருக்கிறவங்க திமுகவை. நீங்க திரு வேல்முருகன் அவருடைய காணொலியை நீங்க பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். அதனால்தான் இப்படி ஒரு கருத்தை வைத்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே தமிழர் வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருந்து இவர்கள் கேட்டு இடஒதுக்கீடு, அந்த பங்கீடு, தனக்கு உண்டான பங்கீடு, பெரும்பான்மை சமூகத்தை, தமிழ் சமூகத்தை பின்புலமாக இருக்கிற திரு வேல்முருகன் அவர்களை திட்டமிட்டே புறக்கணித்து ஒன்றே ஒன்று, ஒரு வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சியை கூப்பிட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து 10 தொகுதிகள் ஒதுக்குற நிலை இங்கே இருக்கு. நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால், அது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மட்டுமல்லாது மொழியும் தாய்மொழியும் ஒரு காரணமாக இருக்குமோ என்கின்ற கேள்வி என்னை போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்கு. ஏனென்றால் தோழர் திருமாவளவன் அவர்களுக்கும் கம்யூனிசம் பேசுகிற, பொது உடைமை பேசுகிறவர்களெல்லாம் அலகழிக்கப்பட்டு இறுதியாக அவர்கள் கேட்ட தொகுதிகளை கொடுக்காமல், கேட்ட அளவில் தொகுதிகள் ஒதுக்காமல் குறைத்து கொடுத்துவிட்டு தேமுதிகவுக்கும் திரு வைகோ அவர்களுக்கும் எடுத்த எடுப்பிலேயே அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய காரணம் என்ன என்கின்ற கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் புறக்கணிக்கப்பட்ட, கழற்றி விடப்பட்ட, மக்களே இல்லாத, ஒரு வேட்புமனு பெறுவதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு கட்சி அலுவலகத்தை வைத்திருக்கிற அந்த கட்சியை கூப்பிட்டு எதன் அடிப்படையில் 10 தொகுதிகள், ராஜ்யசபா சீட்டு எதன் அடிப்படையில் இந்த திமுக கொடுத்திருக்கிறது என்றால் ஒரே ஒரு காரணம், இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கும் தோழர் திருமாவளவனுக்கும் திரு வேல்முருகன் அவர்களுக்கும் மாற்று மொழி தெரியாதோ, அதனால் திரு ஸ்டாலின் அவர்களுடைய மொழியும் திரு வைகோ அவர்களுடைய மொழியும் திருமதி பிரேமலதா அவர்களுடைய தாய்மொழியும் இவர்களுக்கு தெரியாத போனதனுடைய விளைவில்தான் இவர்களுக்கு கேட்ட தொகுதிகள் கொடுக்காமலும் இவர்களை புறக்கணிக்கப்பட்டார்கள் என்றே நான் கருதுகிறேன். அப்படி என்றால் திராவிட மாடல் என்பது, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்னை பொறுத்தவரை இது விஜயநகர பேரரசினுடைய நீட்சியாக இருக்குமோ என்கின்ற ஐயம் எனக்கு இருக்கு. கண்டிப்பா சார். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல் சாணக்கியவாதி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு எடப்பாடி அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா உண்மையாகவே அந்த நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடைஞ்சிட்டாங்களா? ஏன்னா அப்படின்னா அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அவர்கள் கட்சியில இருக்கக்கூடிய அனைவருக்கும் தொகுதியை வந்து அவர்களுக்கு ஏற்றாறு போல பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பல முரண்கள் வந்து திமுக கூட்டணியில இருக்கு. பாஜகவையே தண்ணி காட்ட வச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையானது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே பாஜகவை தண்ணி காட்ட வைக்கிறக்கூடிய நிலைக்கு எடப்பாடி சாமி அவர்கள் வந்து அதை செயல்படுத்தினாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, நீங்க அண்ணன் எடப்பாடியார் டெல்லி சென்றதை இந்த ஊடகங்கள், பல கட்சிகள், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் கூட்டணி பேசுவதற்கு திரு எடப்பாடியார் அவர்கள் டெல்லி சென்று திரு அமித்ஷாவிடம் ஒப்புதல் பெற்ற பிறகு கூட்டணி பேசுகிறார். அம்மா இருக்கிற காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசப்பட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இன்றைக்கு டெல்லியில் நடப்பதாக சொல்கிறார்கள்.
அவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். ஒரு நேரத்தில் திரு கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதற்காக திரு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸ் அலுவலகத்தை தேடி போனார் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அப்படி என்றால் சமீபத்தில் கூட திரு ராகுல் காந்தியை திருமதி கனிமொழி அவர்கள் எந்த காரணத்திற்காக சந்தித்தார்கள் என்ற கேள்விக்கு அவர்களால் விடை சொல்ல முடியுமா? ஒன்று. அதேபோல காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு கொடுத்த தொகுதியும் பெரிய மாறுபாடு இல்லை. அப்படி என்றால் மத்திய கட்சியில் தேசிய கட்சிகளுக்கு என்ன இடங்கள் திமுக கொடுத்ததோ அதே அளவுக்குத்தான், அதே நெருக்கத்தில்தான் ஒரு 2 சீட்டுகள் மேலே குறைய அதிமுக கொடுத்திருக்குது என்று சொன்னால், அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய உரிமையை மத்திய அரசிடம் விட்டு கொடுக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை, யதார்த்தம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அண்ணன் எடப்பாடியார் தனித்தன்மையோடு இருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்தான். அப்போ தமிழகத்தினுடைய தனித்தன்மையில் ஒரு தமிழனாக நெஞ்சுரம் கொண்டு அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். எந்த காலத்திலையும் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டார் என்றே நான் நம்புகிறேன். கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு விளக்கங்கள் நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் கூட முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாங்க, டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும், அதாவது திமுகவிற்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே, இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு சில புரிதல் இருக்காது. அரசியல் நுட்பம் திரு கருணாநிதி அவர்களுக்கு தெரிந்த நுட்பம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை. அதுக்கு ஒரே ஒரு மேற்கோள் தான், நீட்டை நீக்கிற உரிமை யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசிடம் இருக்கு. ஆனால் திரு உதயநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நீக்குவோம் என்று சொன்னது எதன் அடிப்படையில்? அப்படி என்றால் நீட்டை நீக்குகிற உரிமை மத்திய அரசிடம் இருக்கின்ற பொழுது பொய்யான வாக்குறுதிகளை திரு உதயநிதி அவர்கள் எதன் அடிப்படையில் சொன்னார் என்ற கேள்வி இருக்கு. ஆக நம்ம ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு பார்த்தால் இவர்களுக்கு யாருக்கும் எந்தெந்த திட்டங்கள் மத்திய அரசால் நடக்கும், எந்தெந்த திட்டங்கள் மாநில அரசால் செய்ய முடியும் என்பதே விவரம் பத்தவில்லை என்றால் இவர்களெல்லாம் இந்த நம்மை ஆண்டு ஒரு சர்வாதிகாரி போல் ஆண்டு இன்றைக்கு கடன் சுமை இல்லாமல் இந்த மிகப்பெரிய கேட்டை தமிழகத்துக்கு இவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அதுதான் அவருடைய அறியாமையே இதற்கு காரணம். அதே போல இந்த தேர்தல் அறிக்கையில் உண்மையிலேயே நடந்தால் காவேரி என்கின்ற ஒரு திட்டம், அந்த திட்டம் என்பது நதிகளை தாயாக மதித்த இந்த தமிழ் சமூகம் நதிகள் மாசுபடக்கூடாது என்பதற்காக குடிமராத்து பணி மூலமாக நதிகளை ஆழப்படுத்தி தூர்வாருகிற ஒரு நல்ல திட்டத்தை சொல்லியிருக்கிறார். அதோடு காவேரி நீரில் கழிவு நீர்கள் கலக்காமல் இருப்பதாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் உறுதி செய்திருக்கிறார். அது எடுக்கின்ற போது அதில் அடித்து வரப்பட்ட வண்டல் மண்ணை எடுத்து விவசாயிகளுக்கும் மண்பானை செய்கிற தொழிலாளருக்கும் இந்த வண்டல் மண் பயன்படும் என்பதற்காக ஒரு தமிழராக இந்த அற்புதமான திட்டத்தை சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரிந்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தொடக்கத்தில்
முதல்வராக இருந்திருந்தால் கூவம் நதி புண்ணிய நதியாகவே இருந்திருக்கும், சாக்கடையாக மாறி இருக்காது என்றே நான் கருதுகிறேன், நம்புகிறேன். கண்டிப்பா சார். கண்டிப்பா இது விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு நலத்திட்ட உதவியை இவர் செய்ய இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கு புரியுதா? மக்கள் இதை புரிஞ்சு அதிமுகவுக்கு வாய்ப்பளிக்கிறதுக்கு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கு. அவர் அது ஒரு பிறப்பால் தமிழர், தொழிலால் புரட்சி தமிழர், விவசாயினுடைய கடனும் நிலையும் உழைப்பும் வறுமையும் அந்த நிலப்பாடியாருக்கு தெரியும். அதனால் விவசாயம் எந்த நாட்டில் செழிப்பாக இருக்கிறதோ, எந்த நாட்டில் குடிநீர் சுத்தமாக கிடைக்கிறதோ, எந்த நாட்டில் நீர்நிலை கிடைக்கிறதோ அந்த நாடு என்றைக்கும் வளமாக இருக்கும், அடுத்தவரிடம் கையேந்தாத நிலை இருக்கும். அதனால்தான் அம்மா அவர்கள், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அழகாக இந்த நீரை சேமிப்பதற்காக மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய நிலத்தடி நீரை உயர்த்துகிற ஒரு தொலைநோக்கு பார்வை கூட அதிமுகவில் இருந்தது என்பதை தமிழக மக்கள் யாரும் மறந்துவிடவில்லை, மறக்கவும் மாட்டார்கள். கண்டிப்பா சார். இவ்வளோ அழகா அதை எதனால வாக்கு வரும் அப்படின்றத சொன்னீங்க. இருந்தாலும் இந்த பாஜகவுடைய எதிர்ப்பலைகள் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கதான் செய்யுது இன்னமும். அதனால இந்த சிறுபான்மையினர் ஓட்டு, இந்த மாதிரியான ஓட்டுகள், அது விவசாயிகளாக இருந்தா கூட அந்த ஓட்டுகள் அதிமுகவிற்கு வரதற்கு வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சமூக ஊடகங்கள்ல பரவுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பொய்யான தகவல். இந்திய முழுக்க சிறுபான்மை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர் இருக்கிறார்கள், பாசிகள் இருக்கிறார்கள், பௌத்தர் இருக்கிறார்கள், பல மதங்களை கொண்டவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். அப்போது சிறுபான்மை மக்களுக்கு பாஜக எதிராக இருக்கிறது என்று சொன்னால் மத்தியில் எப்படி ஆட்சி அமைத்திருக்க முடியும் என்பதை கூட விவரம் இல்லாத ஊடகவியலாளர்கள் புரியாததனுடைய வெளிப்படையாக பொய்யான கட்டமைப்பை பாஜக மீது திணிக்க வேண்டும் என்பதற்காகவும், இவர்கள் அனைத்து சமூக மக்களுக்கு எதிரானவர்கள், இந்து மக்களுக்கு மட்டும் வேண்டியவர்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் என்பது போலவும் ஒரு பொய்யான கற்பனையான ஒரு கட்டமைப்பை திட்டமிட்டு ஊடகத்தின் மூலமாக, விளம்பரத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு செயலும் நடக்காது. ஏனென்றால் இந்த மண் தமிழ் மண் சமயத்தில் சைவம் வைணவம் என்று பிரிந்திருந்தாலும் கூட இங்கு ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்களே தவிர, இன்றும் பல கோயில்களில், இந்து கோயில்களில், நீங்கள் சொல்லப்படுகிற இந்து கோயில்களில் இஸ்லாமியர்களுடைய தாய் வீட்டு சீர் கொடுக்கிற முறை கூட தமிழகத்தில் இருக்கு. அதே போல தேரோட்டங்களில் இஸ்லாமியர்கள் மோர் கொடுக்கிற பழக்கங்கள் கூட இருப்பதை கூட இந்த தற்கூரி அரசியல்வாதிகளுக்கு புரியவில்லை என்று சொன்னால், இவர்கள் கெடுத்து வருவார்கள் என்று சொன்னால், இங்கு மத பிரச்சனையை திட்டமிட்டே மத மோதல்களை பாஜக உருவாக்கவில்லை. பாஜகவுக்கு எதிர்நிலையில் இருக்கிறவர்களே இந்த மத சக்திகளை கூர்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு இருக்கிற திமுக கூட்டணியில் மத ரீதியான கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறீர்களா இல்லையா? அப்படி என்றால் மதத்தின் பெயரால் வைத்திருக்கிற கட்சிக்கு எதன் அடிப்படையில் சீட்டு கொடுத்தீர்கள் என்ற கேள்வியும் இந்த மக்கள்கிட்ட இருக்கு. ஆகலா இது மதவாத கட்சி என்பது திமுக தானே தவிர அதிமுக கூட்டணி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா சார், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோடைய எதிரொலி நம்மளுக்கு இன்னும் குறுகிய கால இடைவெளியில நமக்கு தெரிய வரும். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.